என்னால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா? யாருக்கிட்டையாவது வம்பு சண்டைக்கு போறேனா? கண்டவங்கிட்ட கடன் வாங்கிட்டு உங்க தலையில வைக்கிறேனா? ஏதோ கொஞ்சம் லேசா பசிக்கு சாப்பிட்டு எதை பார்த்தாலும் திங்கலாமான்னு கடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களே, அதுதான் பிரச்சனை. ஒரு நாள் உங்க பசிக்கு இந்த வீடே போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்றேன். தாத்தா, என்ன இது இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? 2 நாள் முன்னாடி வாங்கி வச்ச சிப்ஸு, முறுக்கு, கேக்கு, பிஸ்கெட்டு இதெல்லாம் யாருமே சாப்பிடல, வீணாக போயிட்டு இருக்கு. காசு கொடுத்து வாங்கினது இல்லையா, அது வேஸ்ட் பண்ணுறது. அதெல்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன். ஏன் தாத்தா, இது என்ன வாயா இல்ல வாசல்ல இருக்கிற குப்பை தொட்டியா? வேஸ்டா போனா போட்டுமே. பொங்கல் நான் 3 தட்டு, பூரி நான் 7 செட்டுன்னு வகை தொகை இல்லாம அள்ளி அள்ளி உள்ள இறக்கிக்கிட்டே இருக்கீங்களே. உங்களை மாதிரி வயசானவங்க எல்லாம் மார்னிங் ஈவினிங்னு வேர்க்க விறுவிறுக்க வாக்கிங் போயிட்டே இருக்காங்க. டயத்துக்கு சாப்பிடுறாங்க, நேரத்துக்கு தூங்குறாங்க. ஆனா நீங்க என்னன்னா கிடைச்சது எல்லாம் அள்ளி போட்டு அரிசி மூட்டை மாதிரி உப்பி போயிருக்கீங்க. கழுவி கருமா வஞ்சனை இல்லாம சாப்பிட்டு வந்த குழம்பு. அதான் ஊர்ல இருக்கிற அத்தனை வியாதி உங்க உடம்புல இருக்கு. இத பாத்தீங்களா, ஒரு வேளைக்கே இவ்வளவு மாத்திரை சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. நீங்க அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம பீஸா, பர்கர், சிப்ஸ், முட்டாயின்னு 1/2 மணிக்கு ஒருக்க எதையாவது போட்டு அரைச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே. கொண்டா அவ்வளவுதானே தாத்தா. கிச்சன்ல ஒரு டயட் சார்ட் வச்சிருக்கேன். இனிமே அதுபடிதான் நீங்க சாப்பிடணும், புரிஞ்சுதா? ஐயோ, வயசானவன்னா இவ்வளவுதான் சாப்பிடணும்னு கணக்கா என்ன? அநியாயமா இருக்கு. அப்பப்போ லேசா இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடக்கூடாதா? மீரா, மீரா, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? டிஃபன் எதுவும் பண்ணாம வச்சிருக்க? என்ன விளையாடுறீங்களா? தோசையை சுட்டு சாம்பார் பண்ணி சட்னி பண்ணி எல்லாத்தையும் ஹாட் கேஸ்ல வச்சுட்டு தான் போனேன். சுத்தமா தொடச்சு வச்சிருக்கு. தோசை இருந்ததுக்கான அடையாளமே இல்ல. பாரு. ஐயா, சட்னி இல்ல. ஐயா, ஒண்ணுமே இல்ல. காக்கா வீட்டுக்குள்ள வராது. அப்படியே வந்தாலும் ஹாட் பேக்க திறந்து சாப்பிட்டுட்டு திரும்பவும் மூடி வைக்காது. இது யாரோட வேலையா இருக்கும்? புரிஞ்சு போச்சு. இது அந்த தாத்தாவோட வேலைதான். ஏன் தாத்தாவுக்கு டிஃபன் கொடுக்கலையா? அவரும் நானும் தானே உட்கார்ந்து ஆளுக்கு 4 தோசை சாப்பிட்டோம். அப்போ உனக்கு தெரியாம என் பங்கு தோசையை வந்து தின்னுட்டாரா? அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளாவே அவர் ஏதோ கொடுமையான பசியில சுத்திட்டு இருக்கிறாரு. இது ஏதோ வியாதின்னு நினைக்கிறேன். அங்க பாருங்களேன், கதவு, குழா, ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு வச்சிட்டு இருக்காரு. எது கிடைச்சாலும் திங்கிறாரு. மீரா, இது ரொம்ப டேஞ்சர். அவரை நம்பி பக்கத்துல படு கூட முடியாது. ஆமாங்க, நேத்தி கூட தோசைக்கு மாவு அரைச்சு வச்சுட்டு தோட்டத்து பக்கம் போனேன். திரும்பி வந்து பாக்குறதுக்குள்ள அரைச்சு வச்ச மாவை கிளாஸ்ல மொண்டு மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் குச்சியால தட்டி தான் விரட்டி விட்டேன். ஐயோ மீரா, இந்த ரேட்ல ராட்சச பசியோட தாத்தா அலைஞ்சாருன்னா துணிமணி தலகாணி எதுவுமே வெளியே வைக்க முடியாது. ஆமாங்க, நாம ஒரு பெரிய டாக்டர் கிட்ட அவரை காட்டுவோம். டாப் டு பாட்டம் தரவா செக் பண்ணுவோம். சரி, இப்ப எங்க இருக்காரு? எங்க இருக்காருன்னா தெரியல. ஆனா எங்கேயோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பாப்போம். தாத்தா,
நீங்க மனுஷனா இல்ல பூதமா? எனக்கு வச்சிருந்த தோசை சாப்பிட்டுட்டு இப்ப தட்டு நிறைய சிப்ஸ் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அது என்னோ தெரியல மாதவா, சாப்பிட்டு கை கழுவின உடனே மறுபடியும் பசிக்குது. நல்ல ஹெல்த்தியா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓவரா பசிச்சா தரித்திரம். பேய் தனமா திங்கிறவன் வீட்டுல பெருச்சாளி கூட நுழையாது. கண்டபடி திங்கிறவன கழுகுதான் தூக்கிட்டு போகும். அள்ளி அள்ளி திங்கிறவனுக்கு அணகோண்டா தின்னாலும் பத்தாது. இன்னும் என்னமோ வருமே. இன்னைக்கு இது போது. தாத்தா, இனிமே இந்த மாதிரி தான் திங்க போறேன்னு சொல்லுங்க. மீரா சமைக்க மாட்டா. ஆமா ஆமா, சிலிண்டரை கேஸ் அடுப்பு தூக்கி பரன்ல போட்டு சிக்கனமா 4 தோசையை ஹோட்டல்ல வாங்கி தின்னுட்டு வாழ்ந்துடுறோம். இதை பாரு, என்னால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா? யாருக்கிட்டையாவது வம்பு சண்டைக்கு போறேனா? கண்டவங்கிட்ட கடன் வாங்கிட்டு உங்க தலையில வைக்கிறேனா? ஏதோ கொஞ்சம் லேசா பசிக்கு சாப்பிட்டு எதை பார்த்தாலும் திங்கலாமான்னு கடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களே, அதுதான் பிரச்சனை. ஒரு நாள் உங்க பசிக்கு இந்த வீடே போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்றேன். பாவி கூட போனவனே. என்ன மாதவா, அது அநியாயமா இருக்கு. வயசாயிட்டாலே வக்கனையா சாப்பிட முடியாம கஞ்சோ மோரோ குடிச்சிட்டு மூளையில முடங்கி கிடப்பாங்க. உன் தாத்தா என்னடானா இன்பிட்வீன் டைம்ல இஷ்டத்துக்கும் சாப்பிட்றாருன்னு சொல்றேன். அதான் வாசு, எனக்கு புரியல. நல்லபடியா சொல்லி பார்த்தோம், சத்தம் போட்டும் பார்த்தோம், அடங்க மாட்டேங்கிறாரே. நேத்து இப்படித்தான் மீராவோட புடவைய கொடியில காய போட்டிருந்தோம், திடீர்னு காணாம போயிடுச்சு. தாத்தா ஒரு மூலையில உட்காந்து அசடு வழிஞ்சு சிரிச்சிட்டு இருக்காரு. பார்டரை மட்டும் விட்டுட்டு மொத்த புடவைய திருட்டாரு. ஐயோ, இனிமே உன் வீட்டு பக்கம் நான் வரலப்பா. டேய் பயப்படாதடா, இன்னும் வரவங்களை கடிக்கிற அளவுக்கு தாத்தா ஒன்று முத்தி போகல. மாதவா, இதை இப்படியே விடக்கூடாது. ஒன்று பண்ணுங்க, அவர் சாப்பிட்ற சாப்பாட்டில் கொசு மருந்து அடிச்சு வச்சிருங்க. ஒரு தடவை ஸ்மெல்ல பார்த்துட்டாருன்னா அப்புறம் சோத்து பக்கம் வரவே மாட்டாரு. டேய், அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாதுடா. கவனிக்காம அவர் சாப்பிட்டா நாங்க கம்பி பண்ண வேண்டியதுதான். ஏதாவது முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துலாமா? அங்க வேலைக்கு தான் சோற போடுவாங்க, போட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஆமா, எப்பத்துல அவருக்கு இந்த வியாதி? இப்பதான்டா, ஒரு மாசமா. எனக்கு தெரிஞ்ச மனோதத்துவ டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட வேணா இதை பத்தி பேசி பார்க்கலாமா? இங்க பாருடா வாசு, ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்தா பரவாயில்ல, இல்லனா ஓடுற இல்லைன்னு தள்ளி விட்டுற வேண்டியதுதான். முடியலடா வாசு. என்னங்க என்னங்க, ஐயோ எங்க போயிட்டாரு இவரு? என்னங்க என்ன ஏங்க, தாத்தா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன, காசிக்கு போற ட்ரெயின்ல டிக்கெட் வாங்கிட்டு அந்த கிழவனை ஏத்தி விட்டலாம்னா? இல்லங்க, தாத்தாவோ திங்கறத நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு, நம்மளோ அதை கட்டுப்படுத்த முடியல. அதனால நாம இங்க இருந்து எங்கயாவது வெளியில போயிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்ன சொல்ற மீரா நீ? இங்க எது போய் நம்ம தெருவில் நிக்க முடியும்? அங்கதான் ஆண்டவன் நமக்கு ஹமாம் சோப்பு மூலமா வழிகாட்டி இருக்கான். என்ன மீரா, எதுவுமே புரியல. இருங்க, ஐயோ இந்த வேலை எங்க வச்சு? ஐயோ ஐயோ, கிடைச்சிச்சு. ஐயோ கடவுளே கடவுளே, ஏங்க இத பாருங்க. என்னது இது? என்ன இது? ஹமாம் சோப்பு, அதுவும் 6 இருக்கு. எதுக்கு? 6 ஹமாம் சோப்பு கவரை ஒண்ணா சேர்த்து அவங்க வைக்கிற போட்டியில நம்ம ஜெயிச்சா ஒரு வீடு கொடுப்பாங்க. கேட்ச். இது எப்ப கிடைச்சு? நாம எப்ப அங்க போய்? ஆனா நீங்க ஒண்ணு, நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குங்க. நமக்கு செலவு 6 சோப்பு காசு தான், ஆனா வரவு பெரிய வீடு. மீரா, உனக்கு நல்ல ராசி உண்டு. இத சாமி படத்துக்கிட்ட வை, நல்ல நேரமா பார்த்து நம்ம கலந்துக்குவோம். கடவுளே, எங்களுக்கு எப்படியாவது வீடு கிடைக்கணும். கிரகப்பிரவேச அன்னைக்கு தேங்காய் வெத்தலை பாக்கோட ஒரு ஹமாம் சோப்பையும் பையில போட்டு எல்லாருக்கும் கொடுத்துடுறேன். என்னையா மாசானா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். என்ன சார் இந்த பக்கம்? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்பா. அப்படியே போற வழியில டீ சாப்பிட்டு போலாமேன்னு வந்தேன். ஏன் வீட்டில் யாரும் இல்லையா? சம்சாரம் இருக்கா. காலையில ஒரு சண்டை, கோவத்துல கையில இருக்கிற ரிமோட்டை தூக்கி அவ மூஞ்சிலேயே போட்டேன். சாயங்காலம் எதை கையில வச்சுக்கிட்டு என்ன மூட்ல இருப்பாலோ தெரியாது. ஸ்ட்ராங்கா ஒரு டீயை சாப்பிட்டு போனா என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். அதான் சார், பொண்டாட்டி அடிக்கூடாது சார். இருந்தா என்ன மாதிரி இருந்துடணும். நீ என்ன பண்ண? கொன்னுட்டேன். 1 வருஷம் ஜெயில் சாப்பாடு, ஜாலியா வெளியே வந்துட்டேன். இது பொழப்புக்கு என்ன பண்ற? வழக்கம் போல நம்ம வேலை தான். கடைகளுக்கு, ஹோட்டலுக்கு, கம்பெனிகளுக்கு போர்டு எழுதி கொடுக்குறது.
இப்போ கூட தமிழ்நாடு தாத்தா சங்கத்துக்கு ஒரு போர்டு ரெடி பண்ணி பசங்க வச்சிருப்பாங்க. அதை கொண்டு போய் கொடுக்க வேண்டியது தான். என்னையா அது புதுசா இருக்கு? தமிழ்நாடு தாத்தா சங்கமா? உனக்கு சோடா பாட்டில் சுப்பையா தெரியுமா? சோடா பாட்டில் மட்டும்தான் தெரியும், சுப்பையாவை தெரியாது. அந்த சோடா பாட்டில் சுப்பையா நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர் தான் தலைவரே. ஆஹா. அவரும் இன்னும் கொஞ்சம் பேரும் சேர்ந்து தமிழ்நாடு தாத்தா சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்களாம். அதுக்கு தான் இந்த போர்டு போகுது. சங்கம் வச்சுக்க வேண்டிய அளவுக்கு தாத்தாங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் சார், பிரச்சனை இருந்தால் தான் சங்கம் வைக்கணுமா? எல்லா தாத்தாக்களும் சேர்ந்து கேரம் போர்டு விளாட்லாம், சீட்டு விளாட்லாம், ஜாலியாக பொழுது போகலாம். முக்கியமான ஒரு விஷயம், சாப்பாடு போடுவாங்களா? எப்பவுமே சோடா பாட்டில் சுப்பையா தான் சொந்த செலவில் பல பேருக்கு கோட்டரும் கோழி பிரியாணி வாங்கி தருவார். இப்போ அவர் தான் தலைவர், விட்டுருவாரா? ஏன்பா மாசானா, என் ஃப்ரெண்டோட தாத்தா வீட்டுல போர் அடிக்குது, பொழுதே போலங்கிறாரு. அவரை இந்த சங்கத்துல சேர்த்து விட முடியுமா? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. வேணா நீங்கள் வாங்க, சுப்பையா சார்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். மேற்கொண்டு விவரத்தை நீங்கள் கேட்டுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாசானா. உன் டீக்கு நானே காசு கொடுத்துறேன், தப்பா நினைக்கூடாது. ஐயா, அதெல்லாம் வேணாப்பா, எனக்கு அக்கௌண்ட் இருக்கு, அவங்களே எழுதிப்பாங்க. நீங்கள் கிளாஸை வச்சுட்டு வாங்க. அக்கௌண்ட் இருக்குன்னு தெரிஞ்சே வர்றது, அதுக்கப்புறம் தான் காசு கொடுக்குறேன். மாதவா மாதவா, உன் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வந்தாச்சு. என்னடா ஆஃப் பேல ஓபன் பண்ணாம ஆரம்பத்திலே சொல்டா. எனக்கு தெரிஞ்ச பெயிண்டர் ஒருத்தர் மூலமா சோடா பாட்டில் சுப்பையாவை மீட் பண்ணேன். டேய், என் பிரச்சனைக்கு அவருக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு. அவர் தான் தமிழ்நாடு தாத்தாக்கள் சங்கத்தோட தலைவர். அவர்கிட்ட இப்பதான் ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துகிட்டு இருக்காங்க. வெரி குட். அது என்ன ஓல்டேஜ் ஹோம் மாதிரியா? இல்ல, நல்ல திடகாத்திரமான தாத்தாக்களா சேர்த்து சங்கம் நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஒன்ஸ் அவங்கள பிடிச்சு போச்சுன்னா அவங்கள வீட்டுக்கு கூட அனுப்பாம கூடவே வச்சு பாறான். டேய், மீராவோட தாத்தா பிரம்மாண்டமா இருப்பாரு, சொன்னியா? சொன்னேன். வெள்ளை மீசத்தல, நல்லா வெயிட் லிஃப்டர் மாதிரி இருப்பாரு. அவர் அப்படி நடந்து வந்தாருன்னா எவனோ பெரிய ரவுடி வரான்னு நினைச்சிட்டு அவன் சதறி ஓடுவான்னு சொன்னேன். உடனே சங்கத்துல சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். டேய், ரொம்ப தேங்க்ஸ்டா. இந்த உதவி நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். சுப்பையா ஒரு சின்ன மேட்ரு சொன்னாரு. என்ன, சங்கத்துக்கு சந்தா கொடுக்கணுமா? அது இல்லப்பா, சங்கத்துல மீட்டிங் போட சரியான இடம் கிடைக்கலையா, புது புது பிளான் பண்ணணுமா, 2-3 நாள் மீட்டிங் நடக்கும். அதான் இந்த வீடு தருவியான்னு கேட்டார். டேய், இதெல்லாம் என்னடா இருக்கு? மீராவோட தாத்தாவை இனிமே அவரு தான் காப்பாத்த போறாரு. மீட்டிங் இந்த வீடு ஓகேன்னு சொல்லு, மீரா கிட்ட நான் பேசிக்கிறேன். ஆமா, எதுக்காக எமர்மனியோ வீட்டுக்குள்ள வர சொல்றீங்க? தமிழ்நாடு தாத்தா சங்கம்னு ஒண்ணு நான் கேள்விப்பட்டதே இல்லை. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வர சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கிளம்பி போகும்போது நீங்களும் கூடவே கிளம்பி போங்க. கொஞ்சமா சாப்பிட்டு கோயில் குளம்னு சுத்திட்டு இருந்தா எங்களுக்கு இந்த ஐடியாவே வந்திருக்காது. நல்ல வேளை என் ஃப்ரெண்டு வாசுதான் இந்த ரூட்டையே சொன்னான். தாத்தா, உங்களுக்கு அங்க வேலையே கிடையாது. சாப்பாடு, தூக்கம், சீட்டு, ஜாலியா இருங்க. என்னது, ரவுடிங்க மாதிரி நிறைய பேர் ஆட்டோல இருந்து இறங்குறாங்க. ஒருவேளை அட்ரஸ் கேட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட்ரஸ் கேக்குறாங்களா இருந்தா எதுக்கு ஆட்டோவை கட் பண்றாங்க? என்ன தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க குரலும் முகமும் பழகின மாதிரி இருக்கு, ஆனா பார்த்த ஞாபகம் இல்லையே. நான் தான்ப்பா சோடா பாட்டில் சுப்பையா. இது நம்ம கைத்தடி வண்டு சுந்தரம், மற்றவங்கெல்லாம் நம்ம அல்லக்கைங்க. நீங்க பேசுறது புரியவே இல்லையே. இது அன்னைக்கு பேண்ட் ஷர்ட்ல இருந்தீங்க, இன்னைக்கு வேட்டி சட்டையில இருக்கீங்க. நாங்கள் ஒரே கெட்டப்பில் இருக்க முடியாதுப்பா. ஏன்? ஏன்னா தாதாங்கிற தொழில் எங்களுக்கு ரொம்ப ரிஸ்கானது இல்லை. தாதாவா? ஆமாம்மா, கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, வீடு பூந்து ஆடை க்ளோஸ் பண்ணுறது, ஆசிட் ஊற்றுறது, இதெல்லாம் தாம்மா நம்ம வேலை. அதுக்கு ஒரே கட்டப்பில் இருந்தால் போலீஸில் மாட்டிக்க மாட்டோமா? ஏங்க, அப்புறம் எதுக்கு தமிழ்நாடு தாத்தா சங்கம்னு ஆரம்பிச்சிருக்கீங்க? அம்மா, யாரோ சங்கத்தோட பேரை தாத்தா சங்கம்னு தப்பாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு தாதா சங்கம், இதுதான் கரெக்ட் பேரு. உதவி கட்டவனே, சரியா விசாரிக்க மாட்டியா? இது என்கிட்ட தாத்தான் தான் சொன்னாங்க. ஏண்டா, ஏற்கனவே நீங்க பண்ற ரவுடித்தனம் பத்தாது, உங்களுக்கு எதுக்குடா தனியா ஒரு சங்கம்? பெருசு ஏங்க, சிரிக்காம பேசவே மாட்டீங்களா? அழகி போச்சுமா. பெருசு, இந்த உலகத்திலேயே கஷ்டமான தொழில் தாதா தொழில் தான். பிக் பாக்கெட்டு, செயின் ஸ்நாச்சிங்கு, அப்புறம் வீடு பூந்து கொள்ளையடிக்கிறது, இப்படி படிப்படியாக ஒருத்தன் வளர்ந்து தான் அப்புறம் தாதான்னு ரிஜிஸ்டர் ஆகிறோம். ஏங்க, என்னமோ கவர்மெண்ட் ஆபீஸ்ல ப்ரமோஷன்ல மேல
மேல வர்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. அம்மா வெளிநாட்டுலேருந்து யாராவது வந்தா முதல்ல எங்களை தான் பிடிச்சி உள்ள போடுறாங்க. அவங்க திரும்பி போனதுக்கு அப்புறம் தான் எங்களை வெளியவே கொண்டுட்டு வர்றாங்க. எலெக்ஷன் நேரத்துல ஏதோ ஒரு ஏரியால கலெக்டா நடந்தா முதல்ல எங்களை பிடிச்சாம உள்ள போறாங்க. அதுவும் இல்லாம என்கவுண்டர் எங்க மேல இறக்கப்படுறதுக்கு யார் இருக்காங்க? அதனாலதான் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணுமேன்னு நானே ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கேன். ஐயா, தாத்தாக்கள் சங்கம் நினைச்சு இந்த தாத்தாவை உங்க கூட்டத்துல சேர்த்தலான்னு பார்த்தேன். இப்பதான் தாதா சங்கம் தெரிஞ்சுக்கிட்டேன். கிளம்புங்க. நீ வானா வர்றதுக்கும் போனா போறதுக்கும் நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரனா? இல்ல சங்க விஷயமா பேசுறதுக்காக இடம் கேட்டிருந்தீங்களே, நானும் விவரம் தெரியாம சரின்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்க இங்க இருக்க முடியாது, கிளம்புங்க. இந்த பாருங்கம்மா, இந்த இடம் நல்லா ஊருக்கு ஒதுக்குப்புறமா அமைதியான இடத்துல இருக்குது. அதனால நாங்க ஒரு 3 நாள் இங்க தங்கிட்டு தான் போவோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டீங்க, இந்த வீட்டுல ரத்தம் தெளிக்கும். என்ன அராஜகமா இருக்கு? முதல்ல வெளியில போங்க. அம்மா 6 மாசமா எங்களுக்கு வேலையே இல்லம்மா. முன்னெல்லாம் நாங்க வேலைக்கு போனோம்னா 6-7 சும்மா வரும். கையில காசு இல்ல, கஷ்டமான நேரத்துல காரெல்லாம் வித்துட்டோம்மா. அட நம்ம பசங்களே இப்ப பஸ்ல போய் தாம்மா போட்டு தள்ளிட்டோம். எங்க நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. யோ, இது என் ஃப்ரெண்டோட வீடு. ஒரு நாளும் தாதாவோட கூட நான் மாற ஒத்துக்க மாட்டேன். போயா. 3 நாள் தங்க போற நேரத்துல முதல்ல காலியாக போறவன் நீ தான் நினைக்கிறேன். அம்மா, எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி நீங்களும் நடந்துக்கங்க. வாங்கடா உள்ள. மீரா, என்ன இது? எல்லாம் கொலவெறியா கத்திட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏற்கனவே வந்து காலையில கத்திட்டு போயிட்டாங்க. இத வேற ட்ரைனிங் சென்டரா மாத்தி ஆளுங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். போலீஸ்க்கு போன் பண்ணி சொன்னா அந்த சோடா பட்டர் சுப்பையா தாதாவே கிடையாது, டம்மி. இவனுக்காகலாம் நாங்க வர முடியாதுன்னு சொல்றாங்க. இவனுங்களை இப்படியே விட்டா சரி வராது. இவனுங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். தலைவரே, என்ன நடக்குதுங்க? கராத்தே கிளாஸா? அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இந்த பசங்களுக்கு தொடையில தட்டி ஏய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், ஒரு பயலுக்கு வர மாட்டேங்குது. அவ்வளவுதானே. நீங்க ஒரு செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம். வெக்கமா இருக்குதுமா. ஐ, செஞ்சு காட்டுங்க. என்னது இது? லோக்கல் ரவுடி மாதிரி பண்றீங்க. அப்படி பண்ண கூடாது, ஒரு ஜபர்தஸ்தா பண்ணும்ல. இப்ப நான் பண்ணி காட்டுறேன், பாக்குறீங்களா? நல்லா இருக்குதே. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப எதிரிங்க யாராவது உங்களை தாக்க வந்தாங்கன்னா எப்படி தடுப்பீங்க? யாருமே எதிரில வராம நான் எப்படிமா செய்யறது? அவ்வளவுதானே. இப்ப நானே உங்களுக்கு எதிரி மாதிரி வர்றேன். எப்படி தடுக்கிறீங்கன்னு பார்க்கலாமா? இப்படித்தான். மீரா, மீரா, சூப்பர் மீரா. மீரா மேடம், பிச்சிட்டீங்க மேடம். கிட்டவா ஐடியாவா கொடுக்குறேன். இந்த வாங்கிக்க. மீரா, விசாரிக்காம கூட்டு வந்தது என்னோட தப்பு தான் மீரா. தாத்தா, இனிமே 2 இட்லி 1 கவலை சாப்பாடு தான் சாப்பிடுவேன்னு சத்தியம் பண்ணிட்டு உள்ள போங்க. இல்ல அப்படின்னா அப்படியே வெளியில போங்க. மீரா, இனிமே என் வாழ்க்கை வறண்டால தான். நீ தட்டில் வச்சு எதையாவது தள்ளி விட்டா அதையே சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமா முடங்கிக்கிறேம்மா. அது பாத்தீங்களா? வாழறதுக்காக சாப்பிடணுமே தவிர சாப்பிடுறதுக்காக வாழக்கூடாதுங்க. உணவே மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால வயசுக்கு ஏத்த மாதிரி சாப்பிட்டா மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை. நோய் நொடி இல்லாம 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வாழலாம். என்ன நான் சொல்றது சரியா? Savashmira